இந்த 6 மாதம் எப்படி போச்சுனே தெரியல சுஜி. நம்ம காதல் கதை எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும்? ஏய், அப்போ மதனோட கதை? மதன்னா பெரிய மன்மதனா? அவன் ஒரு வேலை இல்லாத பட்டதாரிடா, அவனை விட்டுத்தல. சரி, நான் சொன்னா நீ கேட்பேன்ல. அப்போ இன்றைக்கே போய் சுஜிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிடு. நான் இன்டர்வியூக்காக பெங்களூர் போகிற 2 நாள், வரும்போது ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே? சரி. ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ சுஜி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இல்லைங்க, உங்களை பார்த்தோன்னே மனசில் ரோஜா பூத்துருச்சுங்க. ஏய் சும்மா ரெடி. என்ன? பூத்த ரோஜாவை நீங்கள் பறித்து தூக்கி போடலாமாங்க? ஆனால் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூங்க. இந்த பென்ட்ரைவில் நம்மளை பற்றி நிறைய பேசியிருக்கேன். பொறுமையாக கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க, நான் சாப்பிட்டு வரேங்க. சாப்பிட்டாதாங்க இருப்பேன். வாடி போகலாம். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 6 மாதமாக டான்ஸ் கோச்சாக இருக்கேன். சுஜி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா. ஓகே கைஸ், 1 2 3 4 மியூசிக். மேடி, என்னடா இருடா. டேய் மதன், இங்க வாடா. என்னடா? டேய், கதிர் உன்னை முந்திக்கிட்டான்டா. என்னடா சொல்கிற? என்னத்தெல்லாம் பண்ணுறது? ஹே, சால்ட் வாட்ரு சப்ப மேட்ரு, இன்னும் ரேஸே ஆரம்பிக்கலடா. டேய், அவன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லி தொலைடா. Wait and watch the game. Music. நீ என்ன கிளிக்கிறே நான் பார்க்குறேன். நேற்று கதிர் பூகம்பம் மாதிரி வந்தாண்டி, திடீர்னு ஐ லவ் யூ சொல்லிட்டான். ஹே, பூகம்பத்துக்கு எப்படின்னா புயலே வருதுடி. மேடம், நான் இங்கே இருக்கேன். என்ன உங்கள் மேடம் கைசை ப்ராப்ளம் போல? கதிர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா லவ் ஆகிடுமா? பட்டா போட்டு வைக்கிறதுக்கு நீ எம்டி கிரவுண்டா? யார் ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணுறாங்கிறதுக்கு. ஐயோ, ஐ லவ் யூ. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அடிங்க. என் நிலைமையை பார்த்தியாடி, 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு பையன் 5 பொண்ணு 10 பொண்ணு லவ் பண்ணா அவன் ப்ளே பாய் நல்லவங்கிறாங்க. அதுவே 5 பையன் 10 பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா இந்த உலகம் அந்த பொண்ணை தாண்டி தப்பாக பேசுது. இன்னைக்கு என்னோட கவுண்ட் 3.
வாடி போகலாம். F14 வேறு வருது. ஒரு 5000 ரூபானா கரெக்டாக. மாப்பிள்ள, நான் என்னதான் ப்ரப்போஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. அதுதான் மனசு ஆற மாட்டேங்குது. மச்சான், உனக்கு பொண்ணு கிடைக்காதா? சுஜி எல்லாம் ஹோம்லி பீஸ் மச்சான், விட்டுடு. டேய், அழகை பார்த்து லவ் பொண்ணு நினச்சா பாதி பசங்களுக்கு பொண்ணே கிடைக்காது. டேய், கடவுள் நிறைய பொண்ணுங்களுக்கு முகத்தை அழகாக படைச்சிருப்பார். ஆனால் சில பொண்ணுங்க தான் மனசையும் அழகாக படைச்சிருப்பார். என் சுஜி மனசில் அழகுடா. டே சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு ஐடியா சொல்லு. மீ மச்சி, ஃபஸ்ட்டு லவ் ட்ரையாங்கிள் ஒரு பொண்ணை செட் பண்ணுறோம். அந்த பொண்ணை கதிருக்கு செட் பண்ணுறோம். ஸோ கதிரும் சுஜியும் ஃபைட் ஃபார் எவர். அப்புறம் என்ன, மதனும் சுஜியும் ஒரே லவ்ஸ் தான். டேய், அப்புறம் பொண்ணு யாரு? என்னடா லுக்கு? வேற யாரு? என் தங்கச்சி தான். டேய் விட்றா, பாவண்டா. வாங்கடா மச்சான், ஒரு செல்ஃபி எடுப்போம். இந்த ஃபோட்டோ எடுத்து எஃபியில் போட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ஜாயிங் மை கமிட்டட் லைஃப்னு போடலான்னு. டேய், மதனு செல்ஃபி எடுத்துட்டு என்ஜாயிங் மை கமிட்டட் லைஃப்னு போஸ்ட் போட்டிருக்கான்டா. எங்கே? இங்கே பாரு. அதையும் செல்ஃபி எடுத்துட்டு என்னையும் டாக் பண்ணிருக்கான்டா. ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லாமல் கட்டுப்பேத்துறான்டா. வா மச்சா, இன்னைக்கு அவனா நம்மளான்னு பார்க்கலாம். நம்ம போண்டை கூப்பிடுறான். எங்கடா இந்த டியூப்லைட் பண்ணி பள்ளி ஒளிஞ்சிருப்பாரு உங்க தலை? எங்கடா அவரு? என்னடா டேய், தேவையில்லாம என் ரூட்ல வர. டேய், ரூட்டு போட்டதே எங்கள் தாத்தன் தான்டா. ஏய், సిటీ నుంచి వచ్చాడు, సాఫ్ట్గా లవర్ బాయ్ అన్నాడు అనుకున్నావా? లోపల క్యారెక్టర్ అలానే ఉంది, బయటికి తీశాడు రచ్చ రచ్చే. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான்? இப்பவே போறேன். நிறுத்துங்கடா. ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? உங்களை பார்த்தா போட்டியும் பொறாமையும் மட்டும்தான்டா என் கண்ணுக்கு தெரியுது. என் கண்ணுக்கே உங்கள் காதல் புரியலையே, என் மனசுக்கு எப்படிடா புரியும்? ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வாங்கடா, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒற்றுமை எதிர்பாருங்க. நான் ஏதோ ச்சே. இந்த டைமில் கூப்பிட்ருக்கீங்க, வேறு நேரமே கிடைக்கலையா? சுஜிக்கு தெரியாமல் வந்திருக்கேன். என்னது? ஏன்?
எங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன? நீங்கள் சுஜிக்கிட்ட 5 நிமிஷம் தனியாக பேசணும். சுஜி கூட எதுக்குங்க? லவ் பண்ணுற மாதிரி பேசணும். ஆ, லவ்வா? இங்கே பாருங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கதிரோட நடவடிக்கையும் சரியில்லை, மதனோட நடவடிக்கையும் சரியில்லை. கதிர் கோவக்காரன், மதன் அதை விட கோவக்காரன். நான் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்யூச்சருக்காக தான் சொல்கிறேன். பண்ணலாம். என்ன 5000 ரூபாய் வேணுமா? காசுக்காகன்னு சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு வேறு நல்லதுங்கிறீங்க. திங்க் பண்ணுறேன். முதல்ல இதை பிடிங்க. சரி, எங்கே எப்போ வரணும்? நான் சொல்கிற டைமுக்கு வந்துடுங்க. டேய் மடி 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 மச்சான் பிள்ளைட்டியா விடுறா. மாப்பிள்ள நம்மளாம் 100 லைக் வாங்குறவங்க, அவன் 400 லைக் வாங்குறவன். பொண்ணுங்களாம் அவன் செய்தாண்டா. ஷேம் பண்ணியா? டேய் சுஜி ஒத்துக்கிட்டாலாண்டா. ரயில்வே ஸ்டேஷன் போ. டேய் ஷெட்டி, எனக்கு அப்பவே தெரியும்டா சுஜி எனக்கு தான். எஸ். யாரா நீ? நான் யாருன்னே தெரில. மதனோட தம்பி சுதர்சன். நானும் உங்கள் தம்பியும் கிளாஸ்மேட்ஸ்ண்ணா. ஓ, எதுக்கு வந்திருக்க? நானும் உங்கள் தம்பியும் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. நீங்களும் எங்கள் அண்ணனும் ஏன்னா சண்டை போட்டுக்கிறீங்க? டேய், யார் ஒன்னாமிச்சானா? நான் புரிஞ்சுக்கங்கண்ணா, சுஜியை விட்டுருங்கண்ணா. சுஜி இப்போதான் எனக்கு ஓகே சொல்லியிருக்கா. இவன் யாரா நடுவில்? அண்ணா ப்ளீஸ் நானா, நான் சொல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க நானா, ப்ளீஸ் நானா. ஒரு நிமிஷம்ண்ணா. ஏய் புரிஞ்சுக்கங்கண்ணா, இதை பாருங்கண்ணா. அது எங்கள் அண்ணாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ண்ணா. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்ண்ணா. ஒரு கிட்னியில் தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் டான்ஸில் சம்பாதிக்கிற காசை வச்சு தானே எங்கள் குடும்பமே இருக்கு. அவர் மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்கணும்னு கூட ஆசைப்படலண்ணா. அவருக்குன்னு இருக்கிற ஒரே ஆசை சுஜி மட்டும்தாண்ணா. அதை கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாண்ணா? டே மதன், சுஜி ஒத்துக்கிட்டாலாண்டா. அப்படியா? இருக்காதுடா. டேய், அவள் கூட இருக்க நந்தினியே ஃபோன் பண்ணி சொல்கிறா. என்னமாடா நம்பிக்கை இல்லை? அப்படியா? சரிடா, சரி நான் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். டேய் நானும் வரேன்டா. டேய் சாவி எங்கடா? சாவி ஆடி. டேய் மாப்பிள்ள, என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்ட? மச்சான் நீ மூடிட்டு வண்டியில் ஏறு. டி மதன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுடா. என்னடா வேணும்? பொறுமையாக கேளுடா. சாரிடா, உன் தம்பி வந்தான்டா. உன்னை பற்றி சுஜிக்கும் எனக்கும் தான் சம்மந்தம். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சுஜி மதன், ஐயோ, மதனை காப்பாற்றியான். மதன்,
இல்லை. சரிங்க சரிங்க. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நானும் நந்தினியும் இந்த முடிவெடுத்தோம். சாரி. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல. இருந்தாலும் மதன் கொஞ்சம் நல்ல பையன்தான். நீங்கள் தாங்க, 5000 ரூபாய் தாங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு. ஐயோ 5000மா? கிஃப்ட் வாங்கணுமே. சரி சரி, நான் இருக்கேன். நல்லா நினைக்கிறோம். மதன் வரானா பாருங்க. ஐயோ பாவம், என் நண்பன் வந்துட்டான். மதன், கதிருக்கு ஆக்சிடென்ட் ஆமாடா. யாரோ கருப்பு சட்டை போட்டிருக்கவர் ஹைவேஸில் பார்த்துட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காரண்டா. டேய், ஹெவி பிளட் லாஸ் ஆண்டா. பொழைக்கிறதே கஷ்டமாடா. சீக்கிரம் வாடா. நான் இன்டர்வியூக்காக பெங்களூர் போகிற 2 நாள் வரும்போது ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே? கவலைப்படாத சுஜி, ஒன்றும் ஆகாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். மதன், கதிருக்கு பிளட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ரத்த நண்பர்கள் ஆகிட்டாங்க. வாங்க சுஜி அனுப்பலாம். சரியோ. சாரி, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். மதன், கதிர் 2 பேருமே என்னை மன்னிச்சிருங்க. என்னால் 2 பேரும் சண்டை போட்டீங்க. இனிமேல் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்களேன். நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? உங்களை லவ் பண்ணது நாங்கள் தான். நாங்கள் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். ஆமாம், நாங்கள் தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சரி, கதிரே அவங்கள லவ் பண்ணிட்டோம். இல்லை, மதனே உங்களை லவ் பண்ணிட்டோம். கதிரே லவ் பண்ணிட்டோம். இல்லை, மதன் தான். கதிர் தான். மதன் தான். கதிர் தான். மதன் தான். ஐயோ கதிர் தாங்க. மதன் தாங்க. ஐயோ, இவங்க அடுத்த தொல்லை மதன் தான். ஆரம்பிச்சிருச்சே. மதன் தான்.